கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபையின் மூலமாக நாம் அனைவரும் ஒன்று கூடி கடந்த 37 வாரங்களாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்க்க முடியாட்டி கூட தேவன் நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஒரு புஸ்தகத்தினுடைய விளக்கத்தின் கடைசி வகுப்புக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம அதை போன வாரமே சொல்லிட்டோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் கடைசி வகுப்புக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆச்சரியமா பார்க்குறீங்க எல்லாருமே? உண்மைதான். இன்னைக்கோட சகரியா புஸ்தகம் நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ரீகால் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, கரெக்டாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாவது வாரத்துக்கு வந்திருக்கோம்? நம்ம இப்போ 38வது வாரத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் கடைசி அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். 14ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வகுப்புக்கு வந்திருக்கோம்? அதான் ரொம்ப முக்கியம். 4வது வகுப்புக்கு வந்திருக்கோம்னா ஒரு வாரம் வரலின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எத்தனாவது வகுப்புக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 5வது கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ 5வது கிளாஸ் அப்படின்னு சொல்றதை விட 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வகுப்புன்னு சொல்லலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் கடைசி வகுப்பு அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் கொண்டு வந்துட்டு, சகரியா புஸ்தகத்தின் பின்னணியை ஒவ்வொரு வாரமும் நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நல்லாவே தெரியும் எழுதப்பட்டதனுடைய சூழ்நிலை என்ன, யாருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தெரியும். அது மட்டும் இல்லை, சகரியா புஸ்தகம் எத்தனை பிரிவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். 4 பிரிவுகளை நம்ம பிரித்து பார்த்தோம். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தலைப்பு வச்சு பார்த்தோம். எல்லா தலைப்புகளும் எந்த விஷயத்தை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். எப்போ கொடுக்க போகிற ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டிட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலையும் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஜனங்களை வச்சு தேவன் எப்படி உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. ஸோ 4வது பிரிவில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த 2ஆம் வருகையின் காலத்தில் 4வது பிரிவின் தலைப்புக்கு என்ன பொருந்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது பிரிவின் தலைப்பு பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பங்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவது அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த விதத்தில் ஹோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மேசியா வரப்போறார் அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். ஸோ இந்த உலகமே மாறப்போகுது. அதான் கரெக்டான தீம். இந்த புஸ்தகத்துடைய கரெக்டான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் வேர்ல்டு மாறப்போகுது. அப்படி மாறப்போறதுக்கு முன்னாடி எது மாறணும்னா, இஸ்ரேல் தேசம் மாறணும், இஸ்ரேல் ஜனங்கள் மாறணும். இஸ்ரேல் ஜனங்கள்ல யார் மாறணும்? மீந்திருக்கிறவர்கள் மாறணும். அவங்க மூலமா யாருக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எல்லாமே பரிபூரணத்துக்குள்ள போகுதுன்னு சொல்றதை விட தேவனுடைய தெய்வீக தன்மைக்குள்ள போகுதுன்னு சொல்றது தான் கரெக்டா இருக்கும். எதெல்லாம் போகுது அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் போகுது, அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள் மீந்திருக்கிறவர்கள் போறாங்க, அடுத்தது அவங்க மூலமா உலக ஜனங்கள் ஒரு பூரண நிலைமைக்கு வரப்போறாங்க. பூரண நிலைமைன்னா என்ன? பர்ஃபெக்ஷனா? பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை விட பூரண நிலைமை அப்படிங்கிறது நிலைமைக்கு உலக ஜனங்கள் வரப்போறாங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் ஆதாமை படைத்த நிலைமை, உருவாக்கின நிலைமை, அந்த நிலைமை வச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும். ஸோ என்ன ஸ்டேஜ்னு சொல்லுவோம் நம்ம? அதுக்கு பேரு தேவன் ஆதாமை உருவாக்கின அந்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னு சொல்லி கேட்கிறேன். பரிபூரண நிலைமைன்னு சொல்லுவோமா? பரிபூரண நிலைமை சொல்ல மாட்டோமா? எதை சொல்லி தலையாட்டினாலும் மாத்திக்கிறீங்க, பரவாயில்ல. ஆக்சுவலா பரிபூரண நிலைமைன்னு சொல்றதை விட எது கரெக்டா இருக்குன்னா, பாவம் இல்லாத நிலைமைன்னு சொல்றது கரெக்டா இருக்கும். பாவம் இல்லாத நிலைமை. பாவம் இல்லாத நிலைமைன்னா யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அப்ப உலக ஜனங்கள் எல்லாருமே எந்த சாயலுக்கு மாற போறாங்கன்னா, தேவனுடைய சாயலுக்கு மாற போறாங்க. அப்படி உலக ஜனங்களை மாற்றுவதற்கு தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள்ல அவருடைய குமாரனை கொண்டு 1000 வருஷம் அரசாள போறார். அந்த நாளை பத்தியும் சகரியா புஸ்தகத்தில் படிச்சோம். ஏன்னா சகரியா புஸ்தகத்தின் 4வது பிரிவு மொத்தமா உள்ளடக்கி இருக்கிற பிரிவே 1000 ஆண்டு அரசாட்சி தான்.
அதுக்கு பேர் வந்து இந்த புத்தகத்தில் என்ன கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாள். அதை பத்தி படிச்சோம். அப்புறம் கர்த்தருடைய நாளை பத்தி வேற என்னென்னலாம் படிச்சோம் நம்ம சகரியா புத்தகத்துல? அது திடீர்னு கேட்டீங்க அப்படி சொல்றது, சாயங்காலத்தில் வெளிச்சம். சூப்பர், அருமையான பாயிண்ட். சாயங்காலத்தில் வெளிச்சம்னா எண்ட் ஆஃப் த டேல வெளிச்சம் வரும். கர்த்தருடைய நாளுடைய கடைசி பாகத்துல என்டையர் உலக ஜனங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். அடுத்தது, இது ஒரு தனித்தன்மையான நாள், யூனிக் டே. படிச்சோமா? எந்த அடிப்படையில ஒரு நாளை தனித்தன்மையான நாள் சொல்ல முடியும்? அந்த நாள் மாதிரி வேற எந்த நாளும் இருக்காது அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இத்தனை இன்ஃபர்மேஷனும் நம்ம கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே படிச்சுட்டு சகரியா புஸ்தகத்தின் அடுத்த பிரிவுக்குள்ள போறப்பதான் போன வாரம் என்ன பண்ணோம்னா, மீதி இருக்கக்கூடிய வசனங்களை சகரியா 14ஆம் அதிகாரத்துல மீந்திருப்பவர்கள் இல்ல, மீதி இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம 3 பிரிவா பிரிச்சோம். அந்த பிரிவுகளையும் விளக்கத்தையும் பார்க்காமல் கூற வேண்டும். பார்த்து கூற வேண்டும் நான் சொல்லவே இல்லை. இப்ப சரி, நானே போட்டுறேன். அங்க பார்க்கறது இங்கே பார்த்துடலாமே. வசனம் 12 to 15, தேசம் எப்படி காப்பாற்றப்பட்டது. அதோட போன வாரம் முடிச்சிட்டோம். அடுத்த பிரிவு, சீர்திருந்திய உலக ஜனங்கள் எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள் அப்படிங்கிறது சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 16 to 19 வசனம் வரைக்கும் இருக்கு. வசனம் 20, 21 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தேசம் எப்படி பரிசுத்தமாகிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. இது வந்து உலக ஜனங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் தீமை தான் மற்ற ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு காரணமா இருந்துச்சு. இது வரைக்கும் தீமை அப்படிங்கிற விஷயம் தான் தேவன் மற்ற ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஆனா அந்த தீமைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை தான் தேவன் கொண்டு வர போறாரு. ஜட்ஜ்மெண்ட் டு த ஈவில் அப்படின்னு சொல்லி படிச்சோம் நம்ம. சோ ஜட்ஜ்மெண்ட் டு த ஈவில் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற எந்த மனிதர்களாலையும் இதை செய்ய முடியாது. ஆனா பூமியில் இருக்கிற மனிதர்களை இதுல இருந்து காப்பாற்ற முடியும். எதுல இருந்துன்னா, தீமையில இருந்து. எப்பன்னா, தீமைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தா காப்பாத்திடலாம். அப்ப தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு பூமியில் இருக்கிற வல்லமை பவர் பத்தாதுங்கிறதுனாலதான் தீமைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு தேவன் யாரை கூப்பிடுறான்னு பாத்தீங்கன்னா, ஹெவன்லி பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹெவன்லி பவர்ஸ்னா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை. அது யார்? ஆக்சுவலா தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்ப யாரும் மோத போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெவன்லி பவர்ஸ் வெர்சஸ் எர்த்லி பவர்ஸ். பூமிக்குரிய அதிகாரங்களும் பரத்துக்குரிய அதிகாரமும் ஃபைட் பண்ண போது இதுல ஜெயிக்க போறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஹெவன்லி பவர். ஏன்னா தீமைக்கு என்ன வரப்போகுது? இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம். அந்த தீமைக்கு வரப்போற ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி தேவன் எக்ஸிக்யூட் பண்ண போறார் அப்படிங்கறதுல 3-fold ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். 3 படிப்படியான நியாய தீர்ப்புகளை கொடுக்க போறார் தீமைக்கு. அதுல முதல் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எர்த்லி பவர்ஸ்க்கு அழிவு டவுன் அப்படியே வந்துட்டே இருக்கும். எர்த்லி பவர்ஸ்க்கு அழிவு வரப்போகுது. அது 3-fold இருக்கு, 3 படிகளாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல முதல் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வாசிச்ச போன வாரம் சகரியா 14:12. வாசிங்க மறுபடியும். சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. அப்ப தீமைக்கு வாத வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவங்க கண்கள் தங்கள் குழிகளிலே என்ன இருமாமா கெட்டு போயிடும். அடுத்தது, அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது எத்தனாவது ஜட்ஜ்மெண்ட்? முதல் ஜட்ஜ்மெண்ட். யாருக்கு அகைன்ஸ்டா? ஹெவன்லி பவர்ஸ் அகைன்ஸ்டாவா? எர்த்லி பவர்ஸ் அகைன்ஸ்டா, அதாவது தீமைக்கு எதிரா. அப்ப தீமைக்கு எதிரான இந்த யுத்தத்துல தீமைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்லிட்டார். அதான் முதல் ஜட்ஜ்மெண்ட். தீமைக்கு என்ன நடக்க போகுது? கால் ஊன்றி நிக்கையில சதை அழிஞ்சு போயிடும். அடுத்து, அவர்கள் கண்கள் குழிகளிலே கெட்டு போயிடும். அவங்க நாவு வாயில அழுகி போயிடும். இந்த அவர்கள் 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 யாருன்னு படிச்சோம் போன வாரமே. அது கீழே விடையும் போட்டேன், நான் சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. யார் இந்த அவர்கள்? எர்த்லி பவர்ஸ். பூமியில் இருக்கும் சாத்தானுடைய அமைப்புகளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்னா, நிப்பாங்க நிக்க முடியாது, பார்ப்பாங்க பார்க்க முடியாது, பேச நினைப்பாங்க பேச முடியாது. இதெல்லாம் நம்ம எதுக்கு அடையாளமா பார்த்தோம்? அவங்களுடைய ராணுவம், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிக்கைகள், இது எல்லாமே சாத்தானுடைய அமைப்புகள் கொடுக்கும். ஆனா எதுவுமே அங்க என்ன ஆகாதுங்க, செல்லுபடி ஆகாது. ஏன்னா அதுக்கு அகைன்ஸ்டா போராட போறது கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை.
சபை 1,40,000 பேர் கம்ப்ளீட் படையோட வந்து இந்த பூமியில தீமைக்கு என்ன கொடுக்க போறாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டு தான் இப்ப நம்ம பார்த்தோம். அப்ப செகண்ட் ஃபோல்டு என்ன? இரண்டாவது ஃபோல்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன? பூமியுடைய சாத்தானுடைய அமைப்புகள் நின்னா நிக்க முடியாது, கண்ணு பார்க்க முடியாது, வாய் பேச முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட் அவர்கள் போட்டிருக்கலையா, இந்த அவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துடும். அதுதான் படிச்சோம் நம்ம போன வாரம் 13ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவர்கள் போட்டுருந்துச்சு இல்லையா, அந்த அவர்களுக்குள்ளேயே என்ன வந்துருமாமா? கலக்கம். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒருத்தர் மாத்தி என்ன பண்ணிக்குவாங்க? அடிச்சுக்குவாங்க. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்களோ அவங்க எல்லாருமே தங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்படுத்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா அழிஞ்சு போயிருவாங்க. இதுக்கு வெரி கிளியர் நிழல் பைபிள்ல தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? எக்கச்சக்கமா கொடுத்திருக்கார். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இது செகண்ட் ஃபோல்ட் ஜட்ஜ்மெண்ட். மூணாவது கடைசி ஜட்ஜ்மெண்ட் என்ன? பார்க்காமல் சொல்ல வேண்டும். மூணாவது ஜட்ஜ்மெண்ட் என்ட்ரி ஆஃப் ஜூதா. யூதா உள்ள வருது. எதுக்குள்ளா? இந்த தீமைக்கும், அதாவது ஹெவன்லி பவருக்கும் எர்த்லி பவருக்கும் நடக்கிற சண்டையில ஹெவன்லி பவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யூதா என்ட்ராகுது. படிச்சமா படிக்கலையா? வாசிங்க இப்ப சகரியா 14. சகரியா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். யூதாவும் எருசலேமில் என்ன பண்ணும்? யுத்தம் பண்ணு. யார் இந்த யூதான்னு படிச்சோம் நம்ம? இஸ்ரேல் ஜனங்கள். இன்னும் சொல்ல போனா கடற்கரை மணல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களும் யார் கூட சேர்ந்துருவாங்க? ஹெவன்லி பவரோட சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்துவாங்க. இந்த யுத்தத்துல கம்ப்ளீட்டா தீமை என்ன போகுது பாத்தீங்கன்னா அழிய போகுது. சோ தீமை அழிஞ்சிருச்சுன்னா யார் தப்பிச்சிருவாங்க? தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா யார் தப்பிச்சிருவாங்க? அப்ப உலக ஜனங்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் தேவனை பார்க்கலாம். வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம செகண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். அதுல வசனம் 16க்கு வந்துட்டோம். உலக ஜனங்கள் தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள்? அதுக்கு பதில் தான் இந்த வசனம். சகரியா 14:16 வாசிங்க. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும். யாருங்க? எதுல மீதியானவங்க? இஸ்ரேல் ஜனங்கள்ல மீதியானவங்களா? கிடையாது. எதுல மீதியானவங்க? உலக ஜனங்கள்ல மீதி. இன்னும் சொல்ல போனா சாத்தானுடைய அமைப்புக்குள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஜனங்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? கம்பல்சரியா இந்த உலக ஜனங்கள்லயும் ஒரு குரூப் என்ன பண்ண போறாங்கன்னா மீந்திருப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்களையும் ஒரு குரூப் மீந்திருப்பாங்க, உலக ஜனங்களையும் ஒரு குரூப் மீந்திருப்பாங்க. ஆனா மீந்திருக்கிற யாரும் முதல்ல இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அது கிளியர். எப்ப தீமை இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி இப்ப என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. சோ அந்த மீதியான யாவரும் பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. இப்ப சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு, கூடார பண்டிகை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். கூடார பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு வருஷா வருஷம் வருவார்கள். வருஷா வருஷம் எங்க வருவார்கள்? எருசலேமுக்கு. சோ உலக ஜனங்கள் எல்லாரும் கரெக்ட் தானே? உலக ஜனங்கள்ல மீதியானவங்க எல்லாருமே வருஷம் வருஷம் எருசலேம் போயிட்டு வருவாங்க. கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்துல. கரெக்ட் தானே? ஏன்னா அங்கதான் என்ன பண்டிகை கொண்டாடுவாங்க? கூடார பண்டிகை. அப்படித்தானே? சோ இந்த இடத்துல கூடார பண்டிகை அப்படிங்கிறது ஒரு நிழலாக எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஏன்னா இந்த தீர்க்கதரிசனத்தை பேசிட்டு இருக்கிறவருக்கு கூடார பண்டிகை பத்தி நல்லாவே தெரியும். சோ கூடார பண்டிகையில என்ன நடந்ததோ அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்துச்சு பழைய ஏற்பாட்டுல. அதே மாதிரி வரப்போற உலக ஜனங்கள்ல மீந்திருக்கிற ஜனங்களுக்கு நடக்க போற ஒரு மிகப்பெரிய பண்டிகையை அவர் எந்த பண்டிகையோட கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த அந்த கூடார பண்டிகையோட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. சரிங்களா? சோ யார் கூடார பண்டிகைக்கு வருவாங்க? எல்லாரும் வருவாங்களா? இஸ்ரேலுக்கு எதிராக வந்த ஜாதிகள்ல மீந்திருக்கிறவங்க வருவாங்களா? மீந்திருக்கிறவங்க. அப்ப வராங்கனால என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் ஒரு பூர்ண நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்க யார் அப்படிங்கறத அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள்ல போய் பார்த்தா லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மீந்திருப்பவர்கள். நம்ம மீந்திருப்பவர்கள் எடுத்துக்கிட்டோம், மீதியானவர்கள் அப்படிங்கறத. சோ லெஃப்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்டுக்கு இங்கிலீஷ்ல நிறைய விளக்கம் இருக்கு.
அதுல ஒரு விளக்கம் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விளக்கம் என்ன, இந்த ஜனங்கள் எல்லாரும் லெஃப்ட் ஆஃப் அப்படி என்ன அர்த்தங்க, விட்டுட்டு போறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? பஸ்ல ஏறுறாங்க, 50 பேர் ஏறிட்டாங்க, 10 பேர் ஏற முடியல, 10 பேர் என்னாச்சு, லெஃப்ட் ஆஃப். கரெக்டா இல்லையா? எல்லாம் கரெக்ட். அப்ப உலக ஜனங்களை விட்டுட்டு போனவங்க அவங்க இல்ல. இந்த லெஃப்ட் ஆஃப்ங்கிற வார்த்தை கேஜேவி பைபிள்ல சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. சரியான மொழிபெயர்ப்புடைய ஆங்கில வார்த்தை என்னன்னா பிரிசர்வ் அப்படிங்கிற வார்த்தை. அதை ஒட்டின விளக்கங்கள் தான் போறதுக்குள்ள இருக்கும். பிரிசர்வ், பிரிசர்வ் என்ன அர்த்தம், லெஃப்ட் ஆஃப் என்ன அர்த்தம், விட்டுட்டு போனவங்க, விடப்பட்டவர்கள். ஆனா பிரிசர்வ்டுனா காப்பாற்றப்பட்டவர்கள். அப்ப உலக ஜனங்கள்ல சில பேர் என்ன பண்ணப்படுறாங்க, காப்பாற்றப்படுகிறார்கள். அப்படி காப்பாற்றப்பட்ட ஜனங்கள் தான் எங்க வருவாங்கன்னா வருஷ வருஷம் கூடார பண்டிகை அனுசரிக்கும்படிக்கு எங்க வருவாங்களாமா, எருசலேமுக்கு வருவாங்க. இது என்னங்க இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான? கண்டிப்பா கிடையாது. அப்ப ஒரு பண்டிகை இருக்குன்னு மட்டும் கிளியரா தெரியுது. பண்டிகை எப்ப வரும் வழக்கமா? பண்டிகை எப்பவுமே எப்ப வரும்னா பண்டிகை வரப்ப வரும். சந்தோஷம், கரெக்ட், ஓகே. சந்தோஷம் இல்லாட்டி கூட பண்டிகை வந்து என்ன நமக்கு சந்தோஷமே. அப்ப உலக ஜனங்களுக்கு பண்டிகை வரப்போது என்ன வரப்போகுது, என்ன சந்தோஷம்? அது ஒரு சந்தோஷம், அது நமக்கு சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அதோட பெரிய சந்தோஷம் என்னன்னா, இத்தனை நாட்களா அவங்க ஆட்கொண்டிருந்த தீமைக்கு அட்ரஸே இல்ல, என்ன இல்ல, முகவரியே இல்ல, விலாசமே இல்ல, எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப தீமைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு கிராண்ட் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் நடக்குது. ஒரு பயங்கரமான ஒரு கூடார பண்டிகை, தமிழ்ல கரெக்ட், ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள், ஒரு கூடார பண்டிகை. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள் மத்தியில் நடக்க போகுது. அதுல உலக ஜனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பங்கு கொள்வார்கள். யார் பங்கு கொள்வார்கள் உலக ஜனங்கள்ல? மீந்திருப்பவர்கள் பங்கு கொள்வாங்க. அவங்க மீந்திருக்கிறவர்களா காப்பாற்றப்பட்டவர்களா? காப்பாற்றப்பட்டவர்கள். எங்கிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள்? தீமையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள். யார் மூலமா காப்பாற்றப்பட்டவர்கள்? ஹெவன்லி பவர் பிளஸ் யூதா, 2 பேரால காப்பாற்றப்பட்டவங்க இப்ப கூடார பண்டிகை அனுசரிக்க வராங்க. இப்ப நம்ம கூடார பண்டிகையை சற்று என்ன பண்ணலாம், நோக்கி பார்க்கலாம். தீமைக்கு அப்புறமா உலக ஜனங்களுக்கு வரப்போற பண்டிகையும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த பண்டிகையும் எப்படி கம்பேர் பண்றது? ரெண்டு ஒண்ணா? ஒண்ணு கிடையாது. கூடார பண்டிகை எப்படி இருக்கும்னா, எப்பேற்பட்ட பணக்காரர் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எங்கதான் இருக்கணும், அந்த பீரியட்ல கூடாரத்தில் தான் இருக்கணும். கூடாரம் எதை வச்சு போடணும்? தென்னை மரம், பனை ஓலை, சீந்து செட்டு, அவங்க விளைச்சல் இருந்து போடணும், கரெக்டா இருக்கும். அப்படி போட்டு பின்னி ஒரு டெம்பரவரி டென்ட் ஏற்படுத்தி அந்த டென்ட்ல அவர்கள் எத்தனை நாட்கள் குடியிருக்கணும்? அப்ப 7 நாட்கள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ஒருத்தர் புதுசா வந்தார்னா என்ன தெரியும்? புதுசா ஒருத்தர் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போறார். அப்ப கூடார பண்டிகை நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டுல. அவங்களுக்கு என்ன தெரியும்? பண்டிகை நடக்கிறது தெரியும். சூப்பருங்க, பயங்கரம். பாயிண்ட் அதுதான், எல்லாரும் ஈக்குவல் தெரியும். ஏன்னா பணக்காரன் ஏழை எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஒன்னா இருக்காங்க விட எல்லாம் ஒரே மாதிரி கூடாரத்துல தான் இருக்காங்கன்னு தெரியும். புரியுதா? இது ஒரு பெரிய சந்தோஷமா இல்லையா? அப்ப தேவன் கொடுத்த இந்த ஒரு பண்டிகையை இஸ்ரேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு உணர்ந்து பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த கான்செப்ட உலக ஜனங்களுக்கு நாளைக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ந்து செய்வார்கள். அந்த உணர்வு என்னன்னா, இந்த பண்டிகைக்கு அவர்கள் வருஷா வருஷம் என்ன பண்ணுவாங்களாமா, வருவாங்க. அந்த வருஷ வருஷத்துக்கு அப்புறம் விளக்கம் பார்க்கலாம், வந்து பங்கு கொள்வார்கள் பார்க்கிறோம். ரைட். இப்ப தேவன் எதுக்காக கூடார பண்டிகை எடுக்கணும்? நிழலா இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூடார பண்டிகை மாதிரி நிறைய பண்டிகை இருக்க, நிறைய பண்டிகை இருக்க. அந்த நிறைய பண்டிகையில 3 பண்டிகை ஸ்பெஷல். அட்லீஸ்ட் அந்த 3ல இருந்து வேற ஏதாவது எடுத்துக்கலாம்ல. அந்த 3ல இது ஒண்ணு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எந்த பண்டிகை? கூடார பண்டிகை. இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்? வெரி குட். கேள்வி கேட்டு நீங்க என்ன சொல்லிருங்க, பதிலும் சொல்லிருங்க. மிச்சம் இருக்கிற பண்டிகைகள் என்ன பேரு? பஸ்கா பண்டிகை, அப்புறம் வாங்க புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஓய்வு நாள், எல்லாம் சொல்லுங்க. 3 கிரேட் ஃபெஸ்டிவல் ஒரு சப்ஜெக்டே பார்த்திருக்கோம். எப்ப எல்லாம் வெளியே வர முடியாம தோசிச்சது இல்லையா வீட்டுல, அப்ப தேவன் கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுத்தாரு இல்லையா, அப்ப பார்த்தோம். அந்த பண்டிகையை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்ப இது ஈஸி. ஒப்புரவாகுதல் சொல்லி பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, தப்பில்லை. சொல்லி பார்க்கறதுனால தப்பில்லை.
அந்த 3 கிரேட் ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய ரட்சிப்பை தேவன் 3 பண்டிகையின் மூலமா வரிசையா ஒரு process கொடுப்பார். அந்த process முடியும் போது உலக ஜனங்கள் ரட்சிப்படைவாங்கன்னு அன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு. மறந்து போறது தப்பே கிடையாது. மறந்து போனாலும் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சரி, அட்லீஸ்ட் அந்த 3 பண்டிகையினுடைய பேர் சொல்லுங்களேன். The feast of Passover, கரெக்ட். பஸ்கா பண்டிகைன்னு சொல்றத விட பண்டிகை அதுக்கு அடுத்த நாள் தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அடுத்தது the feast of Pentecost. feast of Passover முடிஞ்சு அவங்க பண்டிகை அனுசரிக்கிற தேதி நாட் நீசான் 14th. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நீசான் 16th. நீசான் 16th என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நிழல். நீசான் 16ல என்ன நடந்துச்சு? சரி, இப்படி கேட்கிறேன், நீசான் 14ல என்ன நடந்துச்சு? ஐயோ, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பொருள் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது நீசான் 14. உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நீசான் 16. ஃபர்ஸ்ட் பண்டிகை. அதுக்கு பேர் தான் ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர். அடுத்த பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட். உலக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு 2 குரூப் பரலோகம் போகணும். அந்த 2 குரூப்புக்கு பரலோக அழைப்பு வந்ததே பெந்தெகோஸ்தே நாள். The feast of Pentecost. டேட் C1 6. கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லணும். இந்த அளவுக்கு மனப்பாடம் வச்சிருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கலாம். நீசான் 16க்கும் C1 6க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? எவ்வளவு டேஸ் மாட்டீங்க? எங்க இருந்து வந்து 40 எப்படி உங்களுக்கு வந்துச்சு எனக்கு தெரியலையே. 21 50வது நாள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 50வது நாள்ல தான் பெந்தெகோஸ்தே நாள்ல சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. அது C1 6. அந்த பண்டிகைக்கு பேரு ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட். இன்னைக்கு சப்ஜெக்ட் காலையில் தான் முடியும், பயப்பட வேண்டாம் யாருமே. அடுத்தது 3வது பண்டிகை. இதை இப்ப நம்ம எதிர்பார்த்திருக்கிற பண்டிகை என்ன பண்டிகைனா the feast of tabernacle. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உலக ஜனங்கள் ரட்சிப்படைவதற்கு feast of tabernacle என்ன விசேஷம் இருக்கு? டேட் போட்டுட்டுமா? என்னைக்குன்ட்டு டேட் போட்டுட்டுமா? போடுறதா வேண்டாமா? டேட் போட்டுறேன். என்ன கிளிக் பண்ண அடுத்த வரும். அடுத்தது திஸ்ரி 15. பயங்கரமா கணக்கு போடுறீங்க. என்ன கணக்கு போட்டீங்க? இப்ப நான் ஒண்ணுமே கணக்கு என்ன தெரியுங்களா? கரெக்டா நீசான் 16 இருந்து திஸ்ரி 15க்கு 6 மாசம். கரெக்டா? இந்த கணக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. எங்க இருந்துன்னா நாட் C1 6, நீசான் 14 இருந்து திஸ்ரி 15 வரைக்கும் கரெக்டா 6 மாசம் கேப். அதுக்கப்புறம் ஒரு புதிய வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சோ இந்த 3 ப்ராசஸ் தான் நம்ம எப்படி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர், ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட் பெந்தெகோஸ்தே நாள், கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு தான் வரிசையா நடக்கிற ப்ராசஸ் பார்த்தோம். உலக ஜனங்கள் ரட்சிப்படையணும்னா முதல்ல யார் உயிர் தெழணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது பெந்தெகோஸ்தே நாள்ல பரலோக வாய்ப்பு ஆரம்பிக்குது சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும். அதுவும் உலக ஜனங்கள் ரட்சிப்படைகிறதுக்கு ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் வாய்ப்பு எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா திஸ்ரி 15 நடக்கக்கூடிய கூடார பண்டிகை. ரைட்? சோ கூடார பண்டிகைங்கிற நிலையை எடுத்ததும் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்கள் தீமையை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய மனநிலைமை போற பண்டிகையும் ஒரே பண்டிகைக்கு சகரியா ஈக்குவல் பண்ணி பேசியிருக்கார். அந்த பண்டிகைக்கு பேருன்னு பாத்தீங்கன்னா கூடார பண்டிகை. சோ கூடார பண்டிகைக்கும் உலக ஜனங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். கூடார பண்டிகை அன்னைக்கு ஒருத்தர் எருசலேமுக்கு போனார்னா என்ன தெரியும்னா எல்லாருமே ஈக்குவல். சோ கிறிஸ்துடைய ராஜ்யத்துல, சமாதான ராஜ்யத்துல, கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல உலக ஜனங்கள் எல்லாருமே ஈக்குவல். அது மட்டும் தான் விளக்கமா? கூடார பண்டிகை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எந்த மாதத்துல வருது? பேர் என்ன? மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டீங்க. என்ன மாதம்? திஸ்ரி. திஸ்ரி என்பது இஸ்ரேல் ஜனங்களுடைய மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் மாதம். கரெக்ட்? இங்க பாத்தீங்கன்னா சார்ட்
இது வந்து சேக்கர்ட் இயர் அப்படின்னா புனித மாதம், புனித மாதங்கள் வரிசை. இது சிவில் மந்த். சிவில் மந்த்னா ஆட்சி மாதங்கள் எடுத்துக்கலாமா அப்படி? அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 மாதம் 2 கேலண்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல திஸ்ரி தான் நமக்கு வேணுங்க. பாருங்க இங்க இருக்கு. இந்த திஸ்ரியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாருங்க. ஒரு புது ஆரம்பம், ஒரு புது சிவில் இயர்ல ஒரு புது வருஷம். அப்படின்னா பழைய வருஷம் எல்லாம் முடிஞ்சது. அதே மாதிரிதான் இந்த பக்கம் இது 7வது மாசம் இருந்தா கூட சிவில் இயர் கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு முதல் மாதம்னா ஒரு புதிய ஆரம்பம். ஒரு புதிய ஆரம்பம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கிடைக்குது. எங்க? கூடார பண்டிகையில. அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிறிஸ்துடைய நாளினுடைய கடைசி வெளிச்சம் எப்ப வருதோ அந்த பகுதியில் கிடைக்குது. அந்த பகுதியில் எப்ப கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா தீமையை அவர்கள் ஜெயிச்சதற்கு பின்னாடி. புது வருஷத்துக்கும் புது மாசத்துக்கும் புதுசா ஆரம்பிக்கிற மாசத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது புதுசா ஒரு மாசம் ஆரம்பிக்குதுன்னா அதனால மனநிலைமைகள் ஏதாவது மாற்றம் வருமா? ஒரு கேள்வி, கடினமான கேள்வியா அது? ஜனவரி நமக்கு புரியுற மாதிரி கேட்டுறேன். நமக்கு எது புது மாசம்? ஜனவரி 1. ஜனவரி 1 அன்னைக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்கிறேன் நம்ம கிட்ட. ஒன்றும் கிடையாது. ஜனவரி 2ஆம் தேதி கிடையவே கிடையாது. 3ஆம் தேதி கிடையாது. அப்போ ஒரு புது வருஷம் அப்படிங்கிறது தேவன் எது கொடுக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். எதுக்கு தெரியுமா? எல்லா ஜனங்களும் கூடார பண்டிகைக்கு வந்துடணும். வந்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதை வாசிக்கல. இப்ப அதுதான் உலக ஜனங்களுக்கு கிடைக்க போகுது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே, 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையிலே. அப்ப நம்ம படிக்க போற விஷயம் எங்க நடக்கிறது? கூடார பண்டிகையிலே. கூடார பண்டிகையிலே உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது, அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது, உலக ஜனங்கள் கூட எப்படித்தான் வந்திருப்பாங்க? எல்லாருமே தேவனுடைய சந்நிதியில் வந்து சேருவாங்க. வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். எல்லாரும் கேட்கும்படி நியாய பிரமாணத்தை என்ன பண்ண கடவாய்? வாசிக்க கடவாய். அப்ப உலக ஜனங்கள் எல்லாருக்கும் நியாய பிரமாணம் வாசிக்கப்படும். இல்ல, என்ன வாசிக்கப்படும்? அப்ப தேவனுடைய அன்பு, அவருடைய திட்டம், அவருடைய நீதி, அவருடைய கேரக்டர் எல்லாம் போதிக்கப்படும். அடுத்தது, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அதான் பாயிண்ட். உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணவங்க? பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கும். அதுக்கு தான் அந்த ஒரு வாரம் புது வருஷம். எதுக்கு? முதல் அன்னைக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வருஷம் பூரா இப்படித்தான் இருக்க போறேன்னு சொல்றதுக்கு. அதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க ஒரு புது தொடக்கம் எதிலிருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில இருந்தா இருக்கும். ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வராருனாலே அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த சமாதானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த கூடார பண்டிகை. சோ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு கவனமா இருக்கும்படிக்கும் 13ஆம் வசனம். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு. அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை தான். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அப்ப ஜனத்தை கூட்டுற அந்த பண்டிகைக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா கூடார பண்டிகை. அப்ப ஜனத்தை அங்க கூட்டி வாசிக்கணும். இங்க ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாசிப்பாங்க. புரியுது உங்களுக்கு? சோ உலக ஜனங்கள் எல்லாருமே ஒரு டிவைன் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பூமியில அவங்க வந்து வரப்போறாங்க. அந்த பூர்ணமான நிலைமைக்கு அவங்க வரும்போது பைபிள் எடுத்து, பைபிள் இல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போற வார்த்தைகளை அவர்கள் சந்தோஷமா படிப்பாங்களா, வருத்தமா படிப்பார்களா? அதை சிரிச்சுட்டு தானே சொல்லணும். வருத்தமா படிப்பாங்களா, சந்தோஷமா படிப்பாங்களா? என்ன சந்தோஷம் உங்களுக்கு பெருசா? இனிமேல் என்ன இல்ல, தீமையே இல்ல. வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 16:15. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்குண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியால், தேவனாகிய கர்த்தர் உன்னை
ஆசீர்வதித்தபடியினால். அப்ப தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிருக்காரமா? ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த பண்டிகையின் போது ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயா. என்ன பண்டிகை? எதுக்கு கூடார பண்டிகை? அங்க 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 பங்குமாத்து சொல்லுங்க. எதுக்கு கூடார பண்டிகை? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எல்லா கிரியிலும் என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வதிச்சிருக்கு. அப்ப கூடார பண்டிகை தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்றதுக்கு தானே. மாறிட்டீங்க எல்லாருமே? ஆமாவா இல்லையா? தெளிவா சொல்லணும். ஆமா இல்ல. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கரெக்டா கூடார பண்டிகைக்கு முன்னாடி ஒரு பண்டிகை இருக்கு. அந்த பண்டிகை நீங்க அப்பவே சொன்னீங்க. அந்த பண்டிகை என்ன பண்ணி பாத்தீங்கன்னா the day of atonement. டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கு அடுத்ததுதான் கூடார பண்டிகை. இப்ப கம்பேர் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல என்ன நடக்கும்? பாவத்திற்கு பலி செலுத்தப்படும், ஜனங்களுடைய பாவம் போக்கப்படும். கிளியரா? அதுக்கப்புறம் கூடார பண்டிகை. அதே மாதிரி தானே இப்போ இந்த உலகத்துல பாவம், தீமை, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும், ஜனங்களுடைய பாவம் போக்கப்படும். அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு என்ன பண்டிகை அடுத்தது அப்படின்னா கூடார பண்டிகை. கம்ப்ளீட்டா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் யூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா அவருடைய திட்டத்தை பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு எப்படி நடக்க போகுதுங்கிறது கூட அவர் பழைய ஏற்பாட்டில இருந்து என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அட்டோன்மெண்ட் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்படியோ நம்முடைய பாவத்துக்கு என்ன கிடைச்சிருச்சு? இப்ப மன்னிப்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடார வாசலில் காத்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. சோ பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு கேட்கிறேன் நான். நம்முடைய பாவம் அப்ப உலக ஜனங்களுக்கு கடைசி பகுதியில், அதாவது தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் போது என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டாச்சு? மன்னிக்கப்பட்டாச்சு. அப்ப கூடார பண்டிகை எந்த கால பகுதிக்கு பொருந்தும்? திடீர்னு கேட்ட பதில் சொல்ற பயப்படுறீங்க. கூடார பண்டிகை எந்த காலப்பகுதிக்கு நிழல் அப்படி கேட்கணும். எதுக்கு நிழல் பாத்தீங்கன்னா த மில்லினியல் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு சமாதானமான உலகம் ஸ்தாபிக்கப்படும் போது அங்க உலக ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா இஸ்ரேல் ஜனங்கள் கூடார பண்டிகை கொண்டாடுறப்ப இருந்த மாதிரி இருக்குங்கிறது தான். அவங்க கூடார பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்களாமா? வருவாங்க. அதுல என்ன பெரிய சந்தோஷம்? தீமைக்கு என்ன கொடுக்கப்பட்டாச்சுன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. இனிமேல் தீமைக்கு இங்க இடம் இல்ல. சோ தீமைக்கு இடம் இல்லைன்னா ஜனங்கள் ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு, கூடார பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு வருஷா வருஷம் வருவாங்க. அப்ப ஆசரிக்கிறதுனா என்ன? நேரா வந்து இங்க கலந்துக்கிறதா? ஆசரிக்கிறதுனா என்ன? இப்ப அது கமெண்ட்ரியில கொடுத்துருக்காங்க பாருங்க, விளக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆசரிக்கிறதுனா என்னன்னா அக்செப்ட் பண்றது. எதை ஏற்றுக்கொள்றது? the picture of world wide acceptance of the kingdom. எல்லா உலக ஜனங்களும் எதை ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும். இதுல என்ன தெரியுங்களா? இதுல யாருக்கு பெரிய கிரெடிட்? இந்த மாதிரி உலக ஜனங்களுடைய மனநிலைமையினுடைய உச்சகட்டத்துக்கு போறதுக்கு யாருக்கு கிரெடிட் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி தான். அப்ப அவங்களுக்கு எப்பேற்பட்ட கிரெடிட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 25:9. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். இவரே நம்முடைய தேவன். உலக ஜனங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இவரே நம்முடைய தேவன். இவர் தான் நம்முடைய பாவத்தை போக்கியிருக்கார். இவர் தான் நம்மளை ஆட்கொண்ட தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கார். இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம். இவருக்காக தான் காத்திருக்கிறோம். எத்தனை வருஷமா? 7000 வருஷமா இவருக்காக தான் காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம். இவருக்காக தான் காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா புரிஞ்சுக்கிட்டாங்க பாடத்தை. ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா உலக ஜனங்க. அப்ப சொல்லிக் கொடுத்த வாத்தியார் யாரு? இவங்க தான். இயேசு கிறிஸ்து தேவன் எல்லாம் சொல்றதை விட பூமியிலிருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை மணல். அப்ப கடற்கரை மணலுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறோம்? நம்ம கண்ணால பார்க்க போறோம். அதை வாசிக்கலாம் இப்போதைக்கு. ஏசாயா 66:18-19. ஏசாயா 66. கொஞ்சம் வசனம் படிக்கும்போது ரொம்ப பெருசா இருக்கனால புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா போய் வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும். கொஸ்டின்: நான் சகல ஜாதியாரையும்
பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். நான் யார்? தேவன். யார் இந்த சகல ஜாதி? உலக ஜனங்கள். என்ன பண்ணுவாராமா? கூட்டி சேர்ப்பாராமா. அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அந்த மகிமைக்கு என்ன பேர்? கூடார பண்டிகை. அவ்வளவுதான், முடிஞ்சது. கூடார பண்டிகை. அடுத்தது, நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் என்னன்னா, அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்திலுள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். கொஸ்டின், அவர்களில் தப்பினவர்கள் என்பது யார்? உலக ஜனங்கள் போட்டு படிக்கலாமா? உலக ஜனங்கள் போட்டு படிக்கலாமா? நான் படிக்கட்டும். உலக ஜனங்கள் போட்டதையா? அவர்கள் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்கள் தப்பினவர்கள் என் கீர்த்தியை கேளாம இருக்கிற, அப்புறம் கடைசி எனக்கு வந்துடுறேன், என் மகிமையை ஜாதிகளுக்குள் அறிவிப்பார்கள். அப்ப ஜாதிகளுக்குள்ள போய் அறிவிக்க போறவங்க யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வா. அப்ப மீன் திருக்கவர்கள் இந்த வசனத்துல எங்க இருக்கு? மீன் திருக்கவர்கள் இந்த வசனத்துல எங்க இருக்குன்னு கேட்கிறேன். அவர்களில் தப்பினவர்களை. சோ தப்பினவர்களை என்ன பண்றாரமா? சோ இந்த மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கும், லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கும். சோ அவங்க தப்பினவர்கள் இல்ல, யாருங்க? பிரிசர்வ் பண்ணப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள். என்ன பண்ணுவாரமா? அவங்கள வச்சு உலக ஜனங்கள் எல்லாருக்கும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். எல்லா ஜனங்களும் வருஷ வருஷம் கரெக்டா எங்க வந்துருவாங்க? அது ஏன் வருஷ வருஷம்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்ப தேவன் நினைப்பாங்களா? அப்படி இல்ல, வருஷா வருஷம் வருவாங்கன்னா எந்த வருஷமும் என்ன பண்ண மாட்டாங்க? மிஸ் பண்ண மாட்டாங்க. எப்பொழுதும் அவங்க தேவனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தொழுது கொள்வார்கள். யாரு? 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 எங்க மீந்திருக்கிறவங்க? உலக ஜனங்கள்ல மீந்திருக்கிறவங்க. கரெக்டுங்களா? உலக ஜனங்கள்ல மீந்திருக்கிறவங்கள வராதவங்கள, கூடார பண்டிகை அனுசரிக்க வராதவங்களை என்ன பண்றது? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் மறந்து போச்சு. வெளிப்படுத்தும் விசேஷம் ஞாபகம் வந்தா கட்டாயமா இருக்கும். கட்டாயம் இருக்கும். எப்ப கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலக ஜனங்கள்ல மீந்திருக்கவங்க ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துருவாங்க. எங்க? கூடார பண்டிகை அனுசரி. மிச்சம் இருக்கிற ஜனங்க அப்ப இல்ல, அதுக்கு முன்னாடி மீந்திருக்கிறவங்களை தவிர மிச்சம் இருக்கவங்க எதுக்கு வரமாட்டாங்க? கூடார பண்டிகைக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவங்க ஜட்ஜ்மெண்ட் தீமை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா சாத்தான் முன்னாடி போயிடுவாங்க. சோ அவங்களால எதுக்கு வர முடியாது? கூடார பண்டிகைக்கு வர முடியாது. கூடார பண்டிகைக்கு வராத ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் என்பதை சகரியாகிட்டே கேட்டுடலாமே. வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களும். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சு கூடாதுன்னா, அந்த பீரியட்ல கிடையாது இது. தேவனை தொழுது கொள்ள வராது. அதாவது தேவன் இவ்வளவு தூரம் உலக ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் கொடுத்து காப்பாத்தி கூட சாத்தான் படி போறாங்கன்னு சொல்றோம்ல ஒரு குரூப், அந்த குரூப் மேல கண்டிப்பா என்ன வராதுன்னா, வாசிங்க, அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அவங்க மேல என்ன வராது? மழை வருவதில்லை. அடுத்தது, மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால். திருப்பி சொல்றேன், வசனம் வாசிக்கும் போது என்ன பண்ணணும்? எல்லாருமே நன்றாக நன்றாக கவனிக்க வேண்டும். ஏன்னா இப்ப இந்த வசனத்துக்குள்ள புரிந்து கொள்றதுக்கு கடினமான விஷயம் ஒண்ணு உள்ள இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இப்ப 17 முன்னாடி வாசிங்க. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்கள். எருசலேமுக்கு வராதவர்கள் இப்ப புரிஞ்சுக்கீங்களா யாருன்னு? மீந்திருக்கிற ஜனங்களை தவிர மீதி இருக்க எல்லாருமே வச்சுக்கலாம். வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அவங்க மேல என்ன வராதப்ப? அப்ப மத்தவங்க மேல என்ன வரும்? யார் மேல மழை வரும்? மத்தவங்கன்னா மீந்திருக்கிறவங்க. யாருல? உலக ஜனங்கள்ல. மீந்திருக்கவங்களுக்கு என்ன வரும்? மழை வரும். ரைட். அடுத்த பாயிண்ட், மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால். திருப்பி படிக்கலாம் அந்த லைனை. மழை வருஷிக்காத எல்லாருடைய முகம் எப்படி போகுது? மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால். கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். அதாவது எகிப்து ஜனங்கள் வராம போயிட்டாலும், எதுக்கு? தேவனை தொழுது கொள்றதுக்கு கூடார பண்டிகைக்கு வராம போயிட்டா அவங்க மேல என்ன வரும்னா
வாதை வரும். யாருக்கு வந்த வாதை வரும்? அங்க பாருங்க, யாருக்கு வந்த வாதை வரும்னா ஆசரிக்க வராத ஜாதிகளுக்கு வரக்கூடிய வாதை தான் யாருக்கு வரும்? எகிப்தியருக்கு வரும். அப்ப எகிப்தியர் வேற, உலக ஜனங்கள் வேற. அப்ப ரெண்டா போட்டிருக்கீங்க. எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனாலும் அவங்களுக்கு வாதம் வரும். யார் மாதிரி வாதம் வரும் பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள்ல வராதவங்களுக்கு என்ன வாதம் வருமோ அதே வாதம் வரும். வர வர அப்பயே ரெண்டா பிரிச்சு கொடுக்கணுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் வேணும்ல. அப்ப எகிப்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அடுத்து 19 வசனம். இது எகிப்தியருடைய பாவத்துக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட் எகிப்தியருடைய பாவத்திற்கும், கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. யாருடைய பாவத்திற்கு வரும் ஆக்கினை? வசனத்தை படிச்சிருந்தா டக்குன்னு சொல்லலாம். யாருடைய பாவம்? எகிப்தியருடைய பாவத்துக்கும். எகிப்தியருடைய பாவம் என்ன? அவங்க வரல. அடுத்தது, கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்திற்கும் வரும் ஆக்கினை முடிச்சிட்டார். என்ன புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சது, மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சது. யார் மேல மழை வரப்போகுது? கூடார பண்டிகை ஆசரிக்கிறவங்களுக்கு மழை வரும். மற்றவங்களுக்கு என்ன வரும்? மழை வராது, இல்ல வாதம் வரும். வாதம் யாருக்கும் வரும்? எகிப்தியருக்கு ஏன் வருது? மழை வரிசிக்காத எகிப்தின் வம்சம் வராது, அதனால அவங்களுக்கு வரும். என்ன வரும்? வாதை வரும். யார் இந்த எகிப்தின் வம்சம்? யார் இந்த கூடார பண்டிகையை அனுசரிக்காத ஜாதிகள் அப்படின்னா உலக ஜனங்கள். கரெக்ட், உலக ஜனங்கள் தான் ஒரு குரூப் தேறி போயிடுறாங்களே. அப்ப இவங்க ஏன் தேரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தீமையை என்ன பண்ணல, இன்னும் வெறுக்கல. சிம்பிளா முடிஞ்சது. தீமையை வெறுக்காதவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. தீமையை வெறுக்காதவர்களுக்கு கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து என்ன தெரியுமா? மழையே வராது. அந்த ஆபத்து என்னன்னா, அவங்க தேடுற தீமை கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்? என்ன ஆகும்? தீமைக்கு என்ன கொடுத்துருவாரு? நியாய தீர்ப்பு கொடுத்துருவார். யார் மூலமா கொடுப்பாரு? ஹெவன்லி பவர்ஸ் மூலமா என்ன பண்ண போறாருன்னா கொடுக்க போறார். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த பாயிண்ட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் டீடைலா படிக்கலாம். மழை வராதுன்னு போட்டிருக்காரு, அதோடைய விளக்கம் என்ன? முதல்ல அதை பார்த்துடலாம். அப்பதான் எகிப்தின் வம்சம் யாருங்க கண்டுபிடிக்க முடியும். மழை வராதுல்ல, யார் மேல வராது? கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகள். இங்க அப்படியே நான் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல போடுறேன், நீங்க அப்படியே பாருங்க. And it shall be that whose will not come up of all the families of the earth பூமியுடைய வம்சங்கள் எல்லாருமே unto Jerusalem to worship the King, the Lord of hosts, even upon them shall be no rain. வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் them shall be no rain. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மேல மழை என்ன ஆகாது? பெய்யாது. அடுத்தது NASB There will be no rain on them. இதுக்கு என்ன மீனிங்? ஷால் பி நோ ரெயினுக்கும் தேர் வில் பி நோ ரெயின் on them என்ன வித்தியாசம்? இடம் சொல்றது ஒரு ஸ்பெசிபிக் ஆயிடுச்சு. ஸ்பெசிபிக் என்ன சொல்றது தமிழ்ல? ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மழை கண்டிப்பா என்ன ஆகாது? வராது. அவ்வளவுதான் சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு வெர்ஷன் பாருங்க, ரோதராம் Shall not on them be any rain. இப்ப சொல்லுங்க, ரெயின் இருக்குமா இருக்காதா? அப்ப யாருக்கு இருக்காது? தெம்னா யார்? இப்ப கூடார பண்டிகையை ஆசரிக்க வராதவங்களுக்கு. இப்ப மழை எதை குறிக்கும்? ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் மழையா? படிச்சிடலாம் பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் அவர் மழை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்படி வருவாரு? பூமியின் மேல் பெய்யும் முன்மாரியை போலவும் பின்மாரியை போலவும் நம்மேல் வருவார்னா அவருடைய ஆசீர்வாதம். சோ உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் மழைன்னு எடுத்துட்டோம்னா, உலக ஜனங்களுக்கு ராஜ்யத்தில் கிடைக்க போற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிவினால் என்ன பண்ணிருக்கோம்?
நிறைந்திருக்கும். சரிங்களா? சோ இந்த இடத்துல சகரியா கீழ்ப்படியாத உலக ஜனங்களுக்கு மழை வராதுங்கிறார். கரெக்டா? அதே மாதிரி எசேக்கியேலும் யோவானும் சொல்லியிருக்காங்களா? முதல் கேள்வி. எசேக்கியேலும் யோவானும் சகரியாவும் 3 பேரும் பேசுற கான்செப்ட் ஒண்ணுங்கிறத ஏற்கனவே நம்ம சகரியால பார்த்துட்டோம். என்ன தண்ணி? ஜீவ தண்ணி. எதுல இருக்கு? சகரியாலையும் இருக்கு, எசேக்கியேலையும் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கு. அப்ப கான்செப்ட் சேம். கரெக்டா? இப்ப சகரியா சொல்றாரு, கீழ்ப்படியாத உலக ஜனங்கள் மேல என்ன வராது? அமைப்ப மழை வராது. அப்படின்னு என்ன வராது உங்களுக்கு? ஆசீர்வாதம். அதாவது என்ன வராது? தண்ணி வராது உங்களுக்கு. கரெக்ட் தானே? தேர் ஷால் பி நோ ரெயின். என்ன வராது? தண்ணி வராது. ஆனா தண்ணி வரும். யாருக்கு வரும்? ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ற ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்ணி வரும். சோ யாருக்கு தண்ணி கிடைக்காது? கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்காது. இதை எசேக்கியேல் சொல்லியிருக்காரா? எசேக்கியேல் தண்ணி எப்படி சொன்னாரு? நான் இறங்கி நடந்து போனேன், நடந்து போறப்ப 0.59 கிலோமீட்டர்ஸ் போன உடனே தண்ணி இவ்வளவு இருந்துச்சு, அப்புறம் இவ்வளவு இருந்துச்சு, அவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னார். தண்ணி போற இடமெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஆரோக்கியமாகுன்னு சொன்னார். கரெக்டா? ஆனா தண்ணி யாருக்காவது போகாதுன்னு சொன்னாரா எசேக்கியேல்? சொல்லல. சகரியா மட்டும் சொல்லிட்டாரு தண்ணி போகாதுன்னு. எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனம். எசேக்கியேல் 47 9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் மழை நிறுத்திக்கலாமா? இப்ப சகரியாவுடைய பாஷையில மழை நிறுத்திக்கலாம். இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். எல்லா ஜீவ பிராணிகளும் பிழைக்கும். அடுத்தது, இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால். அங்க வந்தபடினால். அப்ப தண்ணி வந்திருக்கு, சில பேருக்கு வரல. அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் சொல்லியிருக்காரு. தண்ணி சில பேருக்கு கிடைக்காதுன்னு ஒரு சொல்லலையே எசேக்கியேல். சகரியா மட்டும் சொல்லியிருக்காரு. யாருக்கு மழை வராது? கேட்டுக்கலாம் அப்பப்ப. கீழ்ப்படியாத. பரவாயில்ல, சூப்பர், அப்படியே வச்சுக்கோங்க. எசேக்கியேல் சொல்றாரு யாவரும் பிழைப்பார்கள் சொல்லிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கீழே போனா சொல்றாரு, நம்ம படிச்சிருக்கிறோம், எசேக்கியேல் 47:11. எசேக்கியேல் 47:11. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும் சொல்லியிருக்காரு. கரெக்டா? அப்ப கண்டிப்பா சில பேர் என்னதான் தேவனுடைய திட்டம் தெரிஞ்சாலும், அவருடைய அன்பு தெரிஞ்சாலும், தேவனை என்ன பண்ண போறதில்ல, பின்பற்ற போற. அவங்க யாரு? தீமையை தீமையை வெறுக்காதவர்களை சமாதான ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும்? அவங்க விரும்புற தீமையை அங்க என்ன ஆகாதுங்க, இருக்காது. அவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடைக்காது. அவங்க வாழவே அவங்களுக்கு பிடிக்காது. சோ என்ன பண்றாருன்னா, இந்த தண்ணி அவங்களுக்கு டோட்டல் என்ன பண்றாருன்னா அவாய்ட் பண்ணிட்டார். இது எசேக்கியேல். ரெவலேஷன்ல தண்ணி சில பேருக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரா? ஜீவ தண்ணி. யோசிச்சு பாருங்களேன். ஆனதன் வருது, அது என்னன்னு மட்டும் தெரியல எனக்கு. சரி, நானே போட்டுறேன். எப்படி அங்கதான் தேட போறீங்க, எங்கேயே தெரியல, விடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17 வசனம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவி கொடுக்கிற அழைப்பு, மணவாட்டினா சபை கொடுக்கக்கூடிய அழைப்பு, கேட்கிறவன் அப்படிங்கிறது உலக ஜனங்களுக்குள்ள உலக ஜனங்கள் கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஞாபகம் இருக்கா இல்லையா? 3 பேருமே உலக ஜனங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி என்கரேஜ் பண்றப்ப எல்லாருமே திருந்திடுவாங்களா? நோ. வாசிங்க இப்ப. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். யார் வரக்கடவன்? தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். அடுத்து பாருங்க. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீர் எப்படி வாங்கிக்கலாம்? இதுக்கு அந்த சப்ஜெக்ட் பார்க்கறப்ப கேள்வி கேட்டோம். நம்ம ஊர்ல இலவசம்னாலே அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அப்ப இலவசமா கொடுக்குறேன்னு சொல்றாரு, இது மதிப்பு யாருக்குமே தெரியாது. அப்படியே சொல்லியிருக்காரு. இல்ல விருப்பம்ங்கிறது மெயின், வேலை மெயின் இல்லைங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவனுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாத சத்தியத்தை என்ன பண்ண போறேன்னா கொடுக்குறேங்கிறார். புரியுதா? அப்ப விருப்பம் உள்ளவங்க ஒரு குரூப் இருக்காங்கன்னா கண்டிப்பா விருப்பம் இல்லாதவங்களும் இருப்பாங்க. இவங்க மேல என்ன வராது? மழை வராது. இன்னொரு குரூப் மேலே மழை வராது, வாத வரும்னு சொன்னாரு. யார் அது? எகிப்தின் சொல்லக்கூடாது. மழை
வருஷிக்காத எகிப்தின் வம்சம், எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போன. எங்க வராமலும் எங்க சேராமலும் போன? சமாதான ராஜ்யத்துக்குள்ள வராமலும் சேராமலும் போவாங்க. யாரு? எகிப்தின் வம்சம். எகிப்தின் வம்சமா? மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் அப்படிங்கிற ஒரு குரூப் உலக ஜனங்களுக்குள் இருப்பார்கள். மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம். கீழே இருக்கிற வார்த்தையை படிச்சிருக்கவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறதுக்கு என்னன்னா, எகிப்தியர்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அந்த ஹேபிட் என்னன்னா, மழை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் மழை வர வேண்டுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லைன்னா, அவங்களுக்கு தண்ணி தேவையில்லை. என்ன இருக்கு? நைல் நதி. அப்ப நைல் நதி இருக்கிற ஜனங்களுக்கு மழை ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரிதான் உலக ஜனங்கள்ல நாளைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மழையே வேண்டாமங்களாமா. புரியுதா? அதுதான் எகிப்தின் மனநிலைமை. சோ எங்களுக்கு நைல் நதி இருக்கு, அதுவே போதும் சொல்லிட்டு மழையை எதிர்பார்க்காம இருக்கிற உலக ஜனங்கள் மாதிரி, எகிப்து ஜனங்கள் மாதிரி எகிப்தின் மனநிலைமையோட சத்தியம் வேண்டியதில்லை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டியதில்லை அப்படிங்கிற கண்டிஷன்ல உலக ஜனங்கள்லயும் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கும் மழை என்னாகாது? வராது. நைல் நதியிலிருந்து தண்ணி என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. சோ என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் மேல் வாதை வரும். என்ன வாதை? என்ன வாதை? கூடார பண்டிகைக்கு வராதவங்களுக்கு என்ன வாதம் வருதோ அதே வாதம் யாருக்கு வரப்போகுதுன்னா இவர்களுக்கும் வரப்போகுது. சோ நம்ம 2 போர்ஷன் முடிச்சிட்டோம். எது முடிச்சிட்டோம்? தேசம் எப்படி காப்பாற்றப்பட்டது. அடுத்தது உலக ஜனங்கள் எப்படி தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள்? வருஷா வருஷம் எல்லா ஜனங்களும் எங்க வந்துருவாங்க? தேவனை தொழுது கொள்வதற்கு கூடார பண்டிகைக்கு வந்துருவாங்க. வராத ஜனங்கள் மேல வாதை வரும். எகிப்தின் வம்சத்து மேலையும் இது ரெண்டுமே உலக ஜனங்களுடைய மனநிலைமை தான். சோ அந்த ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அவங்க இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. அடுத்து என்ன போகுதுன்னா, கடைசி 2 வசனம், சகரியா 14ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனம் என்ன பாத்தீங்கன்னா, தேசம் என்ன ஆக போகுதுங்க? எந்த தேசம்? எந்த தேசம்? இஸ்ரேல் தேசம். கம்ப்ளீட் உலகம் என்ன போகுது? பரிசுத்தமா போகுது. அப்ப பரிசுத்தமான இடத்துக்குள்ள போனா என்ன இருக்கும்? எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பரிசுத்தமான இடம் ஒன்று சொல்லுங்களேன். திடீர்னு எப்படி நீ பார்க்காதீங்க எல்லாரும். உங்களுக்கு தெரிந்த பரிசுத்தமான இடம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நல்ல பதில், அருமையான பதில். ஒரு பதிலும் வரல. சபை, பில்டிங், நோ. உங்களுக்கு தெரிந்த பரிசுத்தமான இடம் ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்ததா சொன்னேன், தெரியாது சொல்ல சொல்ல. இங்க இருக்குல்ல, ஏன் இது பரிசுத்தம் சொல்றதுக்கு தயங்குறோம்? உள்ள நிறைய என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கு. அங்க உலகமே பரிசுத்தமா போகுதுன்னா ஒரு அசுத்தம் கூட என்ன ஆகுதுங்க? இருக்காது. ஒண்ணுமே அசுத்தமா இருக்காதுன்னா இருக்கிறதுல எப்படித்தான் இருக்கும்? குதிரை பரிசுத்தமா இருக்கும், மனுஷன், தண்ணி கம்ப்ளீட்டா பரிசுத்தமா இருக்கும். அந்த நிலைமைய நமக்கு சகரி எக்ஸ்பிரஸ் பண்றார். எப்படி தெரியுமா இருக்கு இந்த ராஜ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். ஓகே. சகரியா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும் ஒரு தடவை. அந்நாளிலே, இன்னொரு அரை மணி நேரம் ஆகும், இன்னைக்கு முடிச்சிடலாம். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளில். அப்ப குதிரைக்கு என்ன இருக்கு? அதோட முக்கியம் குதிரை இருக்கு. அந்நாள்ல குதிரை இருக்கு பாருங்க. எங்க? சமாதான ராஜ்யம், கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல குதிரை இருக்கு. அந்த குதிரைக்கு மணி இருக்கு. அந்த மணியில விலாசம் இருக்கு. என்ன விலாசம் இருக்குன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற விலாசம் இருக்கு. மாமா, குதிரையுடைய மணியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதி இருக்கும். அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள். இப்ப பானையும் இருக்கும் மாமாங்க, குதிரையும் இருக்கும், பானையும் இருக்கும். குதிரை எப்படி இருக்கும்? மணியோட இருக்கும். அந்த மணியில் என்ன இருக்கும்? எழுதி இருக்கும். என்ன எழுதி இருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்புறம் என்ன இருக்கும்?
பானை இருக்கும். அப்ப கண்ணுக்கு தெரியாததுல என்ன இருக்கும்? பானை இருக்கும். அந்த பானை எப்படி இருக்கும்னா, வாசிங்க இப்ப. பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். ஆக்சுவலா மறுபடியும் நான் படிக்கிறேன், கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானை, கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானை எல்லாம் பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கிற பானை மாதிரி மாறிடுமாமா. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானை எல்லாம் பலிபீடத்தில் இருக்கிற பானையா மாறிடுமாமா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பானை வேற, பலிபீடத்தில் இருக்கும் பானை வேற. கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல எல்லா பானையும் என்ன பானையா மாறிடும்? பலிபீடத்தில் இருக்கிற பானையா மாறிடும். அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்நாளில் குதிரைகள் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற விலாசம் எழுதியிருக்கும். யாராவது ஒருத்தர் ஆசரிப்பு கூடாத சப்ஜெக்ட் நல்லா தரவா உள்வாங்கின சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கான்னு சொல்லணும். பிரதான ஆசாரியனுடைய தலை பாகையில ஒரு கோல்டன் பிளேட்ல இந்த வார்த்தை தான் எழுதியிருக்கும். வேற யாருக்காவது எழுதியிருக்குமா? எழுதியிருக்காது. ஏன் இவருக்கு மட்டும் எழுதியிருக்கு? பிரதான ஆசாரியனுக்கு மட்டும் எழுதியிருக்கு. ஏன் ஆசாரியனுக்கு எழுதியிருக்கு? ஏன்னா ஆசாரியன் கர்த்தருக்கு, ஆசாரியன் கர்த்தருக்கு பரிசுத்தம். கரெக்டா இல்லையா? சுஜோ அடுத்து ஆசாரியன் கூட இருந்தா, அப்ப ஆசாரியன் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆசாரியனுக்கு மட்டும்தான் இந்த டைட்டில். ராஜ்யத்துல எல்லாருக்கும் இந்த டைட்டில். உலக ஜனங்களையே தேவன் இப்படி எல்லாம் பண்றாருன்னா நம்மளை எப்படி எல்லாம் பண்ண சொல்லுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பயங்கரமா இருக்கு. சரி, ஆசாரியனுக்கு ஏன் அந்த வேர்டு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு வசனத்துல வாசிக்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. போதும், புரிஞ்சு உங்களுக்கு? முத்திரை வெட்டாக வெட்டி என்னன்னு சொல்லி கர்த்தருக்கு பரிசுத்தம். போதும், மிச்சமெல்லாம் படிக்க வேண்டாம். அப்படியே கீழே நமக்கு தேவையான வார்த்தைக்கு வந்துடலாம். இது எதுக்குன்னா ஆசாரியனை அங்கீகரிச்சிட்டாருங்கிறதுக்கு அர்த்தமாமது. அப்ப ஆசாரியன் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிறத தேவன் அவருக்கு அதாவது போட்டிருக்கிற ஒரு பிளேட்ல என்ன பண்றாருன்னா எழுதி காமிக்கிறார். இதே விலாசம் சமாதான ராஜ்யத்தில் எங்க இருக்குமாமா? எங்க இருக்குமாமா? குதிரை மேலையா? குதிரைக்கு என்ன இருக்கும்? மணிகள் இருக்கும். அந்த மணிகள் என்ன எழுதிருக்குமாமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். சொல்லுங்க, குதிரை எதை குறிக்கும்? மணி எதை குறிக்கும்? அதில் எழுதியிருக்கிற கர்த்தருக்கு பரிசுத்தம் எதை குறிக்கும்? குதிரை எதை குறிக்கும்? சத்தியத்துக்கு. குதிரைக்கு மணி இருக்கு, அது எதை குறிக்கும்? சத்தியத்தின் சவுண்ட். பயங்கரங்க. உண்மையாலுமே எல்லாம் ப்ராஃபஸி இல்லை, உண்மைதான். ப்ராஃபஸி படிச்சு எல்லாம் நல்லா தெரியிட்டோம். தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். கரெக்ட். பெல் அதுக்கு சவுண்ட் கொடுக்கிறதுக்கு. குதிரை எதை குறிக்கும்? சத்தியம். ஒரு பயணம் சொல்லலாம், சத்தியம்னு சொல்லலாம். சத்தியத்துக்கு ஒரு மணி அப்படி என்ன அர்த்தம்? ப்ரொக்ளமேஷன், சத்தியத்தை அறிவிக்கிறது. புரியுது உங்களுக்கு? அப்ப சமாதான ராஜ்யத்தில் சத்தியம் அறிவிக்கப்படும். என்னென்ன அறிவிக்கப்படும்? என்னென்ன அறிவிக்கப்படும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அங்க இருக்கிற ஒரே ஒரு சத்தியம் அது மட்டும்தான். என்ன சத்தியம்னா கர்த்தருக்கு பரிசுத்தம். இப்படி ஒரு விளக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு விளக்கம் கூட சொல்லலாம். எப்படி தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை ஆசாரியன் மட்டும்தான் எழுதப்படும். ஆனா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் குதிரை மேல கூட எழுதப்படும். இப்படி விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்படி என்ன அர்த்தம்னா உலக ஜனங்கள் எல்லாருமே தேவனுக்கு எப்படித்தான் இருப்பாங்கன்னா பரிசுத்தமா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு விளக்கமே நம்ம எடுத்துக்கலாம். இது குதிரையினுடைய மணி மேல் எழுதியிருக்கிற வார்த்தை. அடுத்தது பானை இருக்கே, என்ன பானை அது? சொல்லுங்க, என்ன பானை? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானை, பலிபீடத்தில் இருக்கிற பானை மாதிரி இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலையும் பானை இருக்கு, பலிபீடத்தில். அது என்ன? பலிபீடத்திலையும் பானை இருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலையும் பானை இருக்கு. ரெண்டு பானையும் வேற வேறையா? ரெண்டு பானையும் வேற வேறையா? ஒன்னா? வேற வேற நான் ஒண்ணுங்கிறீங்களா? வேற வேற தான். இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பானை இதுதான். இது பலிபீடத்தில் இருக்கிற பானை. எனக்கு தெரிஞ்ச இமேஜ் எடுத்து போட்டிருக்கிறேன். இது எதுக்கு, இது எதுக்கு? ரெண்டுமே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளதான். இது எதுக்கு, இது எதுக்கு?
அது தெய்வீக நிலைமை குறிக்கும். கரெக்ட். ஒண்ணுமில்ல, இது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும், இது பலிபீடத்தில் இருக்கும். டிஸ்கஸ் பண்ணுங்க, டைம் எடுத்துக்கலாம். என்ன சொல்ல வர தெரியுமா? இந்த பானை எதுக்குன்னா பலியை சமைக்கிறதுக்கு, இது எந்த காரணத்தை கொண்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ மகா பரிசுத்தலத்துக்குள்ளேயோ என்ன ஆகாதுங்க, போகாது. ஆனா பலிபீடத்தில் இருக்கிற பாத்திரம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பலியை வெட்டி ரத்தத்தை பிடிச்சு மகா பரிசுத்தலத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு. இப்ப சொல்லுங்க, தேவன் என்ன சொல்ல வர்றாரு? பானைங்கிறது வேற யாரும் இல்ல, மனுஷங்க தான். உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாமா? எல்லாருமே பலிபீடத்தில் இருக்கிற பாத்திரமா இருப்பாங்களாமா. அப்படின்னு அர்த்தம், எல்லாருமே பரிசுத்தமாக இருப்பார்கள். சரியான பதில். இது பலியை வேக வைக்க, இது ரத்தத்தை எடுத்துட்டு போய் தெளிக்க. புரியுது உங்களுக்கு? சோ உலக ஜனங்களுக்குள்ள பாகுபாடு இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது நமக்கு. அந்த பாகுபாடு நிலைமை என்னன்னு படிக்கிறதுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நம்மள தேவன் என்ன வான்களாகிறதுக்காக கூப்பிட்டிருக்கார்? ஈஸியான பதில், பரிசுத்தவான்கள். அந்த வார்த்தை இப்ப நமக்கு பொருந்துமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கரமா யோசிக்கிறீங்க. இப்படி யோசிச்சுங்க, என்ன பண்றது? பொருந்தவே மாட்டேங்குது. நாளைக்கு உலக ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, நம்ம இப்ப எந்த நிலைமையில் இருக்கோங்கிறத நாம தான் என்ன பண்ணிக்கணுங்க, பார்த்துக்கணும். பலிபீடத்தில் இருக்கிற பாணியாவது இருப்போமான்னு பார்க்க வேண்டிய கண்டிஷன் வந்தாச்சு. அடுத்தது கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, பானதான் அதுவும் சகரியா 14:21. சகரியா 14:21. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். முந்தின வசனத்துடைய விளக்கம் இது. பலிபீடத்தில் இருக்கிற பானை, ஆலயத்தில் இருக்கிற பானை, எல்லா பானை எந்த பானை ஆயிரும்? பலிபீடத்தில் இருக்கிற பானை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். எந்தெந்த பானையில பரிசுத்தமா இருக்கும்? எருசலேமில் இருக்கிற பானையும் பரிசுத்தமா இருக்கும். அப்ப 2 பானை இருக்கு. ஒன்னு எருசலேமில் உள்ள பானை, இன்னொன்னு யூதாவில் உள்ள பானை. என்னங்குது? எருசலேமில் உள்ள பானை இன்னொன்னு. ஆனா ரெண்டுமே எப்படித்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். அடுத்த பாயிண்ட், பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். பலியிடுகிறவர்கள் வந்து தயங்காம பானை எடுத்து என்ன பண்ணுவாங்களாமா? சமைப்பாங்களாமா. பலியிடுறவங்க வந்து தயங்காம பானை எடுத்து என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க. அடுத்தது, அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. யாதொரு கானானியனும் இருப்பது. 3 பாயிண்ட் தான் இந்த வசனத்துல படிச்சா சகரியா புஸ்தகம் முடிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 1, பானை. என்ன பானை? யூதா பானை, எருசலேம் பானை. ரெண்டுமே எப்படித்தான் இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், பலியிடுகிற யாவரும் வந்து அந்த பானைகளில் எடுத்து சமைப்பார்கள். அடுத்தது, கானானின் ஒருத்தருமே எங்க பானை இல்லையா? ஆலயத்துல கானானியனே இருக்க மாட்டான். இப்ப விளக்கம் சொல்லுங்க. யூதாவில் உள்ள பானைன்னு என்ன, எருசலேமில் உள்ள பானைன்னு என்ன? மனுஷங்க. எந்த மனுஷங்க? உலக ஜனங்கள். சோ உலக ஜனங்கள்ல 2 விதமான பானை இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது வந்து யூதா எருசலேம் கொடுத்துக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சகரியா அந்த ப்ராஃபஸி சொல்லும்போது 2 விதமான தலைவர்கள் இருந்தாங்க. படிச்சோமா நம்ம? ஒன்னு மத ரீதியான ஒரு தலைவன், இன்னொன்னு அரசியல் ரீதியான ஒரு தலைவன். படிச்சிருக்கோமா இல்லையா நம்ம? அந்த மாதிரி இந்த 2 விஷயம் எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, புனிதமான விஷயம் மற்றும் அரசியல் அமைப்பு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இந்த 2 தான் விளக்கம் கொடுத்திருக்காங்களே தவிர இதோட பெரிய விளக்கம் அதுல வேற எதுவும் எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுது, எல்லா பானையும் எப்படித்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா மனிதர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன? பலியிடுறவங்க யாரும் வந்து அவைகளில் எடுத்து சமைப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? There will be no difference in the vessels of Lord's house. என்ன சொல்லிட்டாருன்னா, பாத்திரத்துல எந்த வித்தியாசமும் இனிமேல் இருக்காது. அப்ப எப்ப இருந்துச்சு பாத்திரத்துல வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டுல நிழல்ல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு.
நெய்தர், அதாவது எனி டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஜூ அண்ட் ஜென்டைல், யூதனா இருந்தாலும் சரி புறஜாதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள என்ன இருக்காது, வித்தியாசம் இருக்காது. அடுத்த பாயிண்ட், ஆல் ஸ்பிரிச்சுவல் வொர்ஷிப்பர்ஸ், எல்லாருமே தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் தான். அண்ட் ஆஃபர் அப் தி ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ், எல்லாருமே தேவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. இந்த விளக்கத்துக்கும் மேல போட்டிருக்கிற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லையே. மேல என்ன போட்டிருக்கு? செகண்ட் பாயிண்ட், பலியிடுகிற யாவரும் அவைகளில் எடுத்து சமைப்பார். என்ன விளக்கம் இதுக்கு? என்ன விளக்கம் இதுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த பானை இதுக்குத்தான், இந்த பானை இதுக்குத்தான், கரெக்டா? இதுக்கு முன்னாடி இந்த பானை எங்கதான் இருக்கணும்? ஆலயத்தில் தான் இருக்கணும். இந்த பானை எங்க இருக்கலாம்? உள்ள இருக்கலாம். இந்த பானை உள்ள போக கூடாது, அந்த பானை வெளியே வரக்கூடாது. ஒரு டிஃபரன்சியேஷன். ஆனா ஜனங்க வந்து கண்ணுக்கு தெரியல, எந்த பாத்திரத்தில் எடுத்து வேணாலும் சமைக்கலாம். அதான் மீனிங் இருக்கு. ஏன்னா எல்லா பாத்திரமும் கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்தமாயிருக்கும். எல்லா மனிதர்களும் கர்த்தருக்கு எப்படி இருப்பாங்கன்னா பரிசுத்தமாக இருப்பார்கள். அவர்களுக்குள் எந்த பாகுபாடும் கிடையாது. ரைட். கடைசி பாயிண்ட், தேசத்துக்குள்ள யார் இருக்க மாட்டான்? கானானியர். கானானியர் இருக்க மாட்டாங்கன்னா யார் இருக்க மாட்டாங்க? கானானியர் இருக்க மாட்டாங்க. கானானியர் யாரு? இங்க நானே மார்க் பண்ணி போட்டேன். தமிழ் என்ன போட்டிருந்தாங்க இதுக்கு? கானானியன். ஆக்சுவலாக அங்கே வர வேண்டிய வார்த்தை வியாபாரி. ஸோ கிறிஸ்துடைய ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் வியாபாரிகள் இருக்க மாட்டார்கள். நான் சொல்ற சந்தேகமா இருக்க உங்களுக்கு? இது வியாபாரிகள் மாதிரியே தெரியுது. சரி வாசிங்க, பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ். And every part in Jerusalem. இதை மட்டும் வாசிக்கலாம். No more traders. traders. No more traders. ESV. No longer be a trader. இருப்பான், அவன் ட்ரேடரா இருக்க மாட்டான். கானானியன் இருப்பதில்லை. அடுத்தது RSV, Revised Standard Version. No longer be a trader. என்ன சொல்ல வருது? கானானியன் இருக்க மாட்டானா? வியாபாரி இருக்க மாட்டானா? வியாபாரி இருக்க மாட்டான். அப்படின்னா வியாபாரம் பண்றது தப்பு. அங்க வசனம் எதுல ஆரம்பிச்சது? ஆலயம். எது ஆலயம்? என்டையர் வேர்ல்டு. அதுக்கு எது கேபிட்டல்? ஜெருசலேம். ஒரு கானானியன் கூட என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறார்னா, இந்த மாதிரி விஷயம் அங்க ஆலயத்தில் என்ன ஆயிட்டு இருந்திருக்குங்க, நடந்துட்டு இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்பயே அந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது. எதுக்குன்னா அங்க இருக்கவங்களுடைய ஆதாயம் வேற ஆதாயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆதாயம் என்ன? வர ஜனங்க கிட்ட அடிஷனலா பணம் வாங்கி அவங்க வாழ்க்கையை நடத்தலாம்னு நினைச்சாங்க. ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அங்க இல்லை. கரெக்டானே? அங்க கடை இருக்கிறது, வியாபாரம் பண்றது தப்புன்னு பைபிள் சொல்ல. அங்க வியாபாரம் பண்ற வியாபாரம் தப்பா நடந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து போய் எல்லாத்தையும் துரத்தினார். நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல வியாபாரம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்காம மக்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு தங்கள் ஆதாயத்தை தேடிட்டு இருந்தவங்க தான் வியாபாரிகள். கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் கூட வேறு எந்த ஆதாயத்துக்காகவும் பூமியில இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆதாயம் தான். என்னன்னா எல்லார் மேலையும் கண்ணா பின்னாவென்று அன்பு செலுத்துவது மட்டும்தான். இப்படி இருந்தால் அப்புறம் அன்பு செலுத்தாம என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கான்செப்ட் வியாபாரிகள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுதான் மெர்ச்சன்ட், இதுதான் ட்ரேடர், இவங்க தான் கானானியர். அவர்கள் பிரவேசிப்பதே இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். மாத்திரம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரவேசிப்பார். இந்த ராஜ்யத்துக்குள்ள போய் இருக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஒரு தலையாத ஆடுதான் பாக்குறேன். இந்த ராஜ்யத்துக்குள்ள போய் இருக்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்கிறேன். இந்த ராஜ்யத்துக்குள்ள போன ஆசை நமக்கு இல்ல. இவ்வளவு சூப்பரா இருக்கே, இதை விட சூப்பர். அப்ப இதை விட சூப்பர்னா இந்த ஜனங்களோட நம்ம சூப்பரா இருக்கணும்ல. நான் இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இங்க இருக்கணும்ல, இங்க முடியாதே, தீமை இருக்கே, தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரலையே.
அங்க தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அதனால அவங்க ஒழுங்கா இருக்காங்க. நமக்கு தீமைக்கு என்ன வரல? ஜட்ஜ்மெண்ட் வரல. வசனம் பாருங்க, அப்படி தீமையில நம்மளை பார்த்து ஓடணும். இங்க தீமை இருக்கு, தீமை இருந்தாலும் யார் தீமை பக்கம் போகாம இருக்காங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். தீமை இல்லாதப்ப தேவனை தேடுறவங்க உலக ஜனங்கள். உலக ஜனங்களுக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா இன்னைக்கு தீமையை வெறுத்துட்டு உட்கார்ந்துருக்க அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டுடைய கன்க்ளூஷன்ல என்ன ஒரு கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, சகரியாவும் வெளிப்படுத்தின விசேஷமும் ஒன்னுட்டாங்க. சகரியா புஸ்தகமும் கீழே இருக்கிற யாரும் படிக்கக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், படிக்க சொல்லவில்லை. சகரியா புஸ்தகமும் ரெவலேஷனும் ஒரே புஸ்தகம் தான். என்ன ஒண்ணு பழைய ஏற்பாட்டுக்கு போயிடுச்சு, இன்னொன்னு எங்க போயிடுச்சுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான். ரெண்டு புக்கும் ஒரு பாயிண்ட்ல ஒன்னா சேருது. இந்த ரெண்டு புக்கும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எழுதப்பட்ட காலப்பகுதி வேற வேற. இந்த ரெண்டு இடையில எவ்வளவு காலப்பகுதின்னு கேட்டா ஏறக்குறைய 600 வருஷம். 600 வருஷம் ஏறக்குறைய இந்த கேப்புக்குள்ள எழுதப்பட்ட இந்த ரெண்டு புஸ்தகமும் ஆரம்பிக்கிற இடம் வேற மாதிரி இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல ரெண்டு ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணுது. எந்த பாயிண்ட்ல ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணுது யாரும் சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. அங்கிருந்து ரெண்டு பாயிண்ட்டும் என்ன ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட்டா மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னா தேவன் ஒரே புஸ்தகத்தை வச்சிருக்கலாம்ல பைபிள்ல. எதுக்கு சகரியா, எதுக்கு ரெவலேஷன்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டுமே தீமைக்கு எதிரான போராட்டம் தான். ரெண்டு புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, தீமைக்கு எதிராக போராடி தேவன் ஜெயிக்க போறார். அப்புறம் ரெண்டு புஸ்தகம் ஒண்ணு போதும்ல அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, சகரியா புஸ்தகத்துடைய தீம் என்னன்னா, கான்ஃபிளிக்ட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் as it affects இஸ்ரேல். தமிழ் சொல்றேன், ஒரு கான்ஃபிளிக்ட்னா ஒரு மோதல். யாருக்கு மோதல்னா நன்மைக்கும் தீமைக்கும். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற மோதலை பத்தி தான் சகரியா சொல்லுது. ஆனா யார் மேல வர நன்மை தீமைன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இப்ப நீங்க ஃபீல் பண்ணுங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி கம்ப்ளீட் பண்றது? சபை மாட்டிக்கிறத பத்தி சொல்லியிருக்குது. கரெக்டா நீங்க சொல்றது. கான்ஃபிளிக்ட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். எப்ப பாத்தீங்கன்னாலும் தேவனுடைய திட்டத்துல நன்மைக்கு தீமைக்கு என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். கடைசியில் எது ஜெயிக்கும்? நன்மை. அது ஜெயிக்க போற விஷயத்தான் படிச்சோம். அப்ப ரெவலேஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபிளிக்ட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் as it affects the Christian church. கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஏற்படுத்தப்பட்ட சபைகள்ல இந்த நன்மைக்கு தீமைக்கு இடையே எப்படி போராட்டம் நடந்து கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வருது அப்படிங்கறத சொல்றது வெளிப்படுத்தின விசேஷம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன நன்மை என்ன தீமை வரப்போகுதுங்கிறத புரிய வச்சு அவங்க ராஜ்யத்துல கடற்கரை மணலா மாத்த போற விஷயத்தை சொல்றதுக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் தான் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகரியா. புரியுது உங்களுக்கு? சகரியா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே இப்படித்தான் ஆரம்பிச்சோம். முடிவு சூப்பரா இருக்குன்ட்டு. ஏன்னா ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு, பெரிய போராட்டத்தில் இருந்துச்சு. சகரியா 1:17. சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னொரு தடவை அப்படின்னா இப்ப இருக்கிற விஷயம் இல்ல, இன்னும் ஒரு முறை கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் எருசலேம் என்ன பண்ணுவாரு? அப்படி எப்படி தெரிந்து கொள்வார் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கடைசி பகுதியில் நம்ம படிச்சோம். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறுன்ட்டாரு. சொன்ன விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத சகரியா தீர்க்கதரிசனத்தின் மூலம் சொல்லிட்டார். சோ ரெண்டு புஸ்தகம் கோயின்சைட் ஆகிறது முடிவுல. அந்த முடிவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இப்ப நீங்க சொல்லுங்க, சகரியா புஸ்தகத்தை படிச்சதுனால நமக்கு என்ன தெரிஞ்சது? புதுசா தெரிஞ்சிட்ட விஷயம் ஒண்ணு, தெய்வீக நிலைமைக்கு மாற போறாங்க. ஓகே, எப்படி இஸ்ரேல் ஜனங்களை உலக ஜனங்கள் இருக்கு மற்ற புஸ்தகத்துல, இதுல கொஞ்சம் டீடைலா இருக்கு. ஓகே, ஒத்துக்கிறேன். அடுத்தது
நம்ம புஸ்தகத்துடைய அறிமுகம் பார்க்கறப்ப பார்த்தோம். எந்த புஸ்தகத்தில் இல்லாத ஒரு விஷயம் டைரக்டா சொல்லப்பட்டது, மீந்திருக்கிறவங்க. 2 குரூப்ல மீந்திருப்பாங்க. ஒன்னு உலக ஜனங்கள்ல, இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்கள். இவங்களை வச்சுதான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். அப்புறம் அவர்களுக்கு ஏதோ ஆரம்பிச்சிங்க முடிச்சல, என்ன சொல்லலான்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். ஓகே, கம்ப்ளீட் புஸ்தகத்துடைய தீமை தான், தீமைக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. எனக்கு இந்த புஸ்தகத்தை படிக்க படிக்க தோணுன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கன்னு ஒரு குரூப்பு சாதாரணமான ஆளுங்க இல்லைங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க சாதாரணமான ஆளு இல்லைங்கிறத மாம்ச கண்களில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மாம்ச கண்கள் என்ன சொல்றது, நம்ம பார்க்குற பார்வையில், உலக ஜனங்கள் பார்க்குற பார்வையில் இன்னைக்கு பார்த்தாலே இதை என்ன பண்ணிடுறாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. எல்லாமே அங்கிருந்தா வருது. ஏன்னா உன் மூலமா தான் உலகத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அங்கிருந்த எல்லா ஆசீர்வாதம் வரணும். இங்க மக்கள் எதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்களோ எல்லாமே அங்கிருந்தா வந்திருக்கும். எங்கிருந்து? இஸ்ரேல் இருந்து. ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை பயங்கரமா இஸ்ரேல் மூலம் தேவன் என்ன பண்றாருன்னு காமிக்கிறார். இந்த 2 விஷயம் மனசுக்குள்ள பதியும் போது என்ன தெரியுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எப்பேற்பட்ட வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரியுது. அது புரிஞ்சா போதுமா நமக்கு? போதும். ஏசாயா 51:3. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஒண்ணுமில்லாம இருக்கிறதுல பெருசாக்கிடுவார். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா. வேஸ்ட் ஆகி போனதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆக்கிடுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எதில் உண்டாயிருக்கும்? சியோன் எதை எடுத்துக்கலாம் நம்ம? இப்ப லிட்டரலா இருக்கிற எருசலேம், லிட்டரலா இருக்கிற எருசலேமுக்கு வனாந்திரமா இருந்திருக்கு, ஏதேன் மாதிரி மாறி இருக்கு, மாறப்போகுது. கரெக்டா? சோ எத்தனை தடவை இந்த தேசம் அடி வாங்கி இருக்கு கணக்கு போட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து எக்கச்சக்கமான தடவை அடி வாங்கி கடைசி எந்த நிலைமைக்கு போக போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில எனக்கு வாயில வார்த்தை வரல சொல்றதுக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பா உலக ஜனங்களை சீர்பொருந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண போறார். கரெக்டா? அவங்க அழுகாம இருந்தாங்களா? அடிபடாம இருந்தாங்களா? வருத்தப்படாம இருந்தாங்களா? எல்லாம் பட்டாங்க. எத்தனை பட்டாலும் தேவன் அவங்களை திருப்பி 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 என்ன பண்றாருங்க? என்ன பண்றாரு? திருப்பி 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 அவங்க 2 அடி கீழே இறங்கினா அதை விட 1 அடி மேலே ஏற்றுவார். இப்படியே ஏற்றி தான் கொண்டு எங்க வைக்க போறார். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நாமளும் அடி வாங்குறோம், நாமும் அழுகிறோம், நாமும் வருத்தப்படுகிறோம், நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் யார்? இந்த ஜனங்க மாதிரியா? இந்த ஜனங்க மாதிரியான்னு கேட்கிறேன். இந்த ஜனங்களுக்கு மேல் மேல் சொல்றப்பே வா இப்படி எல்லாம் போகுது, நமக்கு மேல் போகுது இல்ல? அப்ப இவங்களுக்கு வர்றதை விட நமக்கு அதிகமா தான் வரும். கரெக்டா இல்லையா? என்ன வரும் அதிகமா? அடி ஒழுகும், அழுகு வரும், வரும், அது வரும், எல்லாம் வரும். வரும்போது நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றோம் தெரியுமா? சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும்? அவங்க எப்படி தெரியுங்களா? எதை பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமான சத்தியம் நம்ம கிட்ட இருக்குது. எந்த விஷயம் நடந்தாலும் அது கடைசியில ஒரு நன்மையில தான் போய் முடியுங்கிறது எத்தனை தடவை படிக்கிறது நம்ம பைபிள் இருந்து. ஆனா நமக்கு நடக்கிறது மட்டும் அது என்ன நடக்கிறது இல்ல. ஐயோ எனக்கு வந்துருச்சா, அது தீமையில போய் முடிச்சிடும். பயப்படக்கூடாது. தீமைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போற ஜனங்க, தீமைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க யாரு? நம்ம தான். தீமை வரும்போது பயப்படலாமா? தீமை வரவே வராதா? எப்படி வரும்? எப்படி வரும் என்றால் எப்படி வேண்டுமானால் வரும். எப்படி வந்தாலும் நம்ம தீமைக்கு யாருன்னு நம்மளை காமிக்கணும்னா நான் உனக்கு ஜட்ஜுன்னு காமிக்கணும்.
கரெக்டா இல்லையா? தீமைக்கு நாம குற்றவாளி மாதிரி காமிச்சா அது என்ன பண்ணும்? அது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துரும். சோ இந்த தேசத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பாருங்க, தேவன் எப்படி கொண்டு வந்திருக்கார். மாம்சத்தில் இருக்க போற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தோம்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதம் என்னங்கிறத என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணுமா வேண்டாமா? எதுக்கு போய் வாங்கிட்டு பேசாம உலகத்துல இருந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால இப்ப கையில் இருக்கிற வாய்ப்பை தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினைச்சு நம்ம பெற்றுக்கொண்டு நடந்தோம்னா கண்டிப்பா இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம மூலமா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். ஸோ மறுபடியும் நாம் தொடர்ந்து சகரியா புஸ்தகத்தை அடுத்த வாரத்திலிருந்து பார்க்க வாய்ப்பில்லை, ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வாரத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வாரம் மட்டும் கேப் இருக்கு. அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மெமோரியல் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கலாம், தேவனுக்கு சித்தம் என்னவோ அதை நம்ம அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். மெமோரியல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளிக்கிழமைகளில் இதே மாதிரி ஒரு தொடர் வகுப்பு ஆரம்பிக்க போகுது. அந்த வகுப்பு எதை பற்றினது என்பதை கட்டாயமாக இப்பொழுது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது என்னங்கிறத பின்னர் என்ன பண்ணப்படும், எனக்கு தெரியாது நினச்சிக்காதீங்க, பின்னர் என்ன பண்ணப்படும்னா அறிவிக்கப்படும். தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட நம்முடைய பிதாவை